நான் உங்க அனீஸ். நம்ம உடல்ல கண்ணுக்கு தெரியாம இருக்கிற சக்கரங்களை இயக்கி அதன் மூலமா அதிசய சக்திகளை பெற ஒரு மகான் பிரத்யேகமா ஒரு கட்டிடத்தையே உருவாக்கி இருக்காரு. சித்த ரகசியமா வைக்கப்பட்டிருந்த இந்த இடத்தை பார்க்கத்தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். மனித உடல் சக்கரங்களை இயக்க ஒரு கட்டிடம். பொன்மலை பரதேசி சாமியின் கண்டுபிடிப்பு. சித்தர்கள் வானத்தில் பறந்து போனாங்க, கடல் தண்ணியில் நடந்து போனாங்க, இப்படி பல விஷயங்களை நம்ம படிச்சிருக்கோம். முதல் முறையாக வெளியுலகத்துக்கு வரும் சித்த ரகசியம். நான் இன்னைக்கு திருச்சிக்கு வந்திருக்கேன். இந்த சிட்டியோட மைய பகுதியில 200 வருஷங்களா யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு சித்த ரகசியத்தை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இவரு நாகராஜ், சித்த மருத்துவர். நம்ம 3வது கண் நிகழ்ச்சியில ஏற்கனவே இவரு நம்மோட சுருளிமலைக்கு வந்திருக்காரு. இப்ப ஒரு மகான் உருவாக்கி வச்சிருக்கிற 6 சக்கரங்களை இயக்கும் வீடு பத்தியும் இவர் தான் நமக்கு தகவல் கொடுத்திருக்காரு. திருச்சியோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இருக்கு இந்த மார்க்கெட் பகுதி. இங்க இருக்கிற தையல்கார தெருவுல தான் நான் தேடி வந்த இடம் இருக்கு. இதுதான் நான் தேடி வந்த அதிசய ஆற்றலை தரும் இடம். பொன்மலை பரதேசி சுவாமிகள் மடாலயம்னு வெளியே போர்டு வச்சிருந்தாங்க. வெளியே இருந்து பார்த்தா இதோட அருமை யாருக்கும் தெரியாது. இவ்வளவு ஏன், இந்த தெருவுல இருக்கிற பலருக்கும் கூட இது ஒரு வழக்கமான சாமியார் மடம் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்குள்ள மிகப்பெரிய சித்த ரகசியம் மறைஞ்சிருக்கு. அதை பார்க்கத்தான் இப்ப நான் வந்திருக்கேன். இப்போ நம்ம இருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் மையப்பகுதியான மார்க்கெட் பகுதியில் இருக்க தையல்கார தெரு நம்பர் 8 அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே இது 1800 பொன்மலை பரதேசி சுவாமிகள், அவரோட உண்மை பெயர் நமச்சிவாயம் சுவாமிகள். அவர் 1800 வடித்த ஒரு கோவில், அது மடாலயம். இது இது ஆறாதார சக்கரங்கள், குண்டலினி யோக ஆறாதார சக்கரங்களுக்கு உருவாக்க ஒரு மடம். இந்தியாவிலேயே தியானத்துக்கு இப்படி ஒரு இடம் எங்குமே இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால தான் இன்னைக்கும் உலக அளவுல மிக பிரபலமான ஸ்பிரிச்சுவல் குருவா பேசப்படுற ஈஷா அமைப்போட தலைவரான சத்குரு ஜக்கி வாசுதேவ் இந்த இடத்தை பத்தி கேள்விப்பட்டு இங்க பார்த்திருக்காரு. அத பத்தி இந்த மடத்தோட நிர்வாகியா இருக்கிற நமச்சிவாயம் எனக்கு சொன்னாரு. ஜக்கி வாசுதேவ் கேள்விப்பட்டீங்களா? ஈஷா அவர் பார்த்தாரு. 1994 அவர் இந்த மடத்தை பார்த்தாரு. இவரு பொன்மலை பரதேசி சுவாமிகளோட 4வது தலைமுறையை சேர்ந்தவர். இவர்தான் இப்ப இந்த மடத்தை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கட்டிடம் பராமரிப்பு இல்லாம ஒரு அமானுஷ தன்மையோட இருந்தது. இங்க வர பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இது வழிபாட்டு ஸ்தலம் கிடையாது. இது தியானத்துல அடுத்தடுத்த நிலைக்கு போக விரும்புறவங்களுக்கான ஒரு இடம். அதனால சாதாரண மக்கள் இங்க வரதில்லை. அதே மாதிரி இங்க தினசரி பூஜைகள் கிடையாது. விக்கிரக வழிபாடு செய்யறதில்ல, கற்பூரம் ஏத்துறதில்ல. இங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் நடுராத்திரியில சில பூஜைகள் மட்டும் செஞ்சுக்கிட்டு வராங்க. இத உடல் வடிவ கோவில்னு சொல்லலாம். குண்டலினி யோக ஆதார கோயிலுங்க. இது உடல்லே கோவில் அப்படிங்கிற ஆதாரத்தின்படி வடிக்கப்பட்ட ஒரு கோவில். இது ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு தலங்களை வடிச்சிருக்காங்க. நம்ம உடல்ல கண்ணுக்கு தெரியாம இயங்குற சக்கரங்களை இங்க குறிப்பிட்ட தியான நிலையில, குறிப்பிட்ட முத்திரையில, குறிப்பிட்ட மந்திர உச்சாரணம் செய்யறதன் மூலமா சில அற்புத சக்திகளை பெற முடியும். இந்த கட்டடத்துக்குள்ள நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கு. அதை நாம பார்க்கறதுக்கு முன்னால சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்மால புரிஞ்சுக்க முடியும். அதனால மனித உடல்ல இருக்கிற சக்கரங்களை பத்தி சில தகவல்களை முதல்ல நாம பார்க்கலாம். நாம 3வது கண் டீம்ல இருந்து நாகராஜ் ஏற்கனவே போய் சந்திச்ச 3 பேரு இந்த சக்ராஸ பத்தி விளக்கமா சொல்லியிருக்காங்க. கோவையில இருக்கிற டாக்டர் கோமதி, சுரேகா கோத்தாரி, செந்தில்குமார், இவங்க சொன்னதுல இருந்து நம்ம உடம்புல இருக்கிற சக்ராஸ் பத்தி நம்மால புரிஞ்சுக்க முடியும். இவங்க டாக்டர் கோமதி. இவங்க கோவையில ஒரு பிரபலமான செக்ஸாலஜிஸ்ட். ஆனா MBBS படிச்ச இவங்க ஆவிகளோட பேசுறது மாதிரியான அமானுஷங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிராணிக் ஹீலிங் மற்றும் ஹிப்னோ தெரப்பி மூலமா முன்ஜென்மம் பத்தியெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அறிவியலால புரிஞ்சுக்க முடியாத நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இவங்களோட கான்செப்ட். மனிதனுக்கு 3 உடல்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். என்னோட கான்செப்ட் மேபி இது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், ஹைப்போதசிஸாகவும் இருக்கலாம், ஒரு அனுமானமாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்புறவங்களுக்கு தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியும். நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உடல்னு நம்ம ஏற்றுக்கிற பக்குவத்தில் தான் இருப்பாங்க. இப்போது மனிதனுக்கு ஃபிசிக்கல் பாடி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு 100% இல்லை 200% அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்காகவே வாழ்கிறாங்க, அதையவே பராமரிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சித்தர்களுடைய ஆராய்ச்சி இல்லை மாற்றுமுறை மருத்துவர்கள் பண்ணுற இது அந்த சிகிச்சை முறைகளெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு கண்ணோட்டம் வச்சு பார்க்கும்போது மனிதனுக்கு எனர்ஜி பாடி அப்படிங்கிற ஒரு சக்தி உடல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்து மைண்டு. இப்போ 3 உடம்புன்னு நம்ம கணக்குக்கு வந்துருச்சு. மைண்டுங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு அரூப சக்தின்னு நினைக்கிறோம். இல்லை என்னன்னே தெரியலை. மைண்டுங்கிறது மனம் அப்படிங்கிறது ஒரு இருக்கும் நிலை தான், பார்க்கக்கூடிய நிலை இல்லை. ஆனால் ஃபிசிக்கல் பாடி முழுமையாக பார்க்குறோம், அதனால் புரிஞ்சுக்கிறோம், அதை டிசெக்ஷன் பண்ணி பார்த்துருக்கோம் டாக்டர்ஸு, உள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதே சக்தி உடல் அப்படிங்கிறது என்ன, மைண்ட் என்னங்கிறது யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. பட் அந்த துறையில் நம்பிக்கை வச்சு இல்லை தேவை, இப்போ என்ன மாதிரி ஒரு தேவை அப்படிங்கிற லெவலில் உள்ளே போகும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி கிடைக்கும். அதே தான் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படிங்கிறோம். பட் இது வந்து என்னென்னா நம்புறவங்களுக்கு மட்டும்தான் புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ நம்புறவங்க நம்பிக்கிட்டு அமைதி ஆயிடுறாங்க, நம்பாதவங்க அதை நம்பாமையே இருக்காங்க. காரணம் அவங்க நம்பாததுனாலே அந்த சக்தி அவங்களால உணர முடியலை. இவங்க நம்ம உடம்புல இருக்கிற சக்கராஸை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த சக்தி உடலில் இருக்கிற சக்கரங்கள் நாடிகள் 72,000ன்னு நீங்கள் நம்ம படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த 72,000 நாடிகளும் அங்கங்கே சக்கரங்களாக குவியுது. இந்த சின்ன ஆர்ட்ரிஸு பெரிய ஆர்ட்ரிஸோட ஜாயின் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நாடிகள் சக்கரங்களில் குவியுது. அதை வந்து 7 சக்கரங்கள்னு மினிமம் சொல்கிறோம், 11 சக்கரங்கள்னு சொல்கிறாங்க, 14. அது அவங்களுடைய அந்த ஸ்கூல் ஆஃப் ஸ்டடிக்கு தக்க மாதிரி அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. பிராணிக் ஹீலிங்கில் வந்து அந்த சக்கரங்களை என்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு அதில். அப்போ அந்த சக்கரா உதாரணமாக வந்து மேலேருந்து எடுத்துட்டிங்கன்னா சகசிராரம், ஆஜ்னா, த்ரோட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, சோலார் சக்ரா, நேவல் சக்ரா, செக்ஸ் சக்ரா, ரூட் சக்ரா வருது. இப்போ இந்த சக்கரங்களில் அது சரியாக இயங்கலை அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பிரபஞ்ச சக்தி அதை எடுத்து கொடுக்க முடியாது. மனிதன் வாழ்கிறதுக்கு சாப்பாடு, தண்ணி, ஆக்சிஜன் வேணும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று வேணுங்கிறது இப்போ நம்ம புதுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் பிராணிக் ஹீலிங் மூலமா இந்த இன்விசிபிள் சக்ராஸை தொட்டு பார்க்கவே முடியும்னு சொல்றாங்க டாக்டர் கோமதி. இப்போ பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது கிராண்ட் மாஸ்டர் சோகாக்சி அப்படிங்கிற என்னோட குரு, அவர் வந்து இந்த பிராணிக் ஹீலிங்கோட ஃபவுண்டர். அவர் வந்து இந்த அரூபமான சக்தி உடல் இருக்கு இல்லைங்களா, இதைய சயின்டிஃபிக் ஆராவை வந்து அவர் ரொம்ப அருமையாக மக்களுக்கு அதை எப்படி உணர்றது, எப்படி அதைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அதில் இருக்க சிக்கல்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, சக்கரா அப்படிங்கிறது என்ன, இந்த சக்கரங்களில் ஏற்படுற மாற்றங்கள் வந்து மனிதனை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையாக அது ஒரு கலையும் ஒரு சயின்ஸையும் இணைச்சி கொண்டு வந்திருக்கார். இதுதான் பிராணிக் ஹீலிங். பிராணிக் ஹீலிங்கில் வந்து சக்கரங்களை நம்ம தொட்டு பார்க்கலாம், நம்ம கைகளால் உணர முடியுது, ஸ்கேனிங்னு சொல்கிறோம். கிராண்ட் மாஸ்டர் சோகாக்சி இதை வந்து இவர் ஜிஎம்சிக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவோம். ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தி மாடர்ன் சயின்டிஃபிக் பிராணிக் ஹீலிங். அவர் வந்து இந்த கைகளால் இந்த சக்கரங்களை தொட்டு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அந்த டெக்னிக்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் இட் இஸ் அவைலபிள் அஸ் கோர்சஸ், அது கோர்ஸாகவே அவைலபிளாக இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில், ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்குது. பிராணிக் ஹீலிங்கிறது யார் வேணாலும் கற்றுக்கலாம், விருப்பம் இருக்கிற யார் வேணாலும் கற்றுக்கலாம். இவர் செந்தில்குமார் மாயன் கண்டுபிடிச்ச சில உபகரணங்கள் உதவியோட சக்கரா கிளீன்சிங் செய்து காட்டியிருக்காரு. வழக்கமா இந்த சக்கராஸை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் அதை வீடியோவை எடுத்து காட்டியிருக்காரு. அதுல ஒவ்வொரு சக்கராஸும் கலர் கலரா வீடியோவிலேயே தெரிஞ்சது. நம்ம உடம்புக்குள்ளேயே இன்னும் நாம புரிஞ்சுக்க வேண்டிய நிறைய அமானுஷ்யங்கள் இருக்குதுன்னு எனக்கு புரியுது. நாம பார்க்குற இந்த உடலை இவங்க எல்லாம் 3 பிரிவா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் நாம பார்க்கிற உடல், மீதி 2ம் கண்ணுக்கு தெரியாதவை. ஒன்னு ஒளி உடல், இன்னொன்று தான் எண்ணங்களால் ஆன உடல். இந்த 2ல பிரச்சனை இருந்தாதான்
நாம பார்க்குற உடம்புக்கு நோய் வருதுன்னு சித்தர் வழியில இருக்கிறவங்க சொல்றாங்க. நம்மால பார்க்க முடியாததால மட்டுமே இந்த 2 உடலும் இல்லைன்னு சொல்லிட முடியாதுன்னு சொல்றாங்க டாக்டர் கோமதி. இதை அக்செப்ட் பண்றவங்களால தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பிரபஞ்ச சக்திங்கிறது எனக்கு தேவையில்லைன்னு ரொம்ப நேரம் க்ளோஸ் ரூமில் இருக்க முடியுங்களா? ஏசி வேணாலும் போட்டுக்கலாம், ஃபேன் போட்டுக்கலாம். க்ளோஸ் ரூமில் நம்ம எவ்வளோ நேரம் உட்கார முடியுது? அங்கே பிரபஞ்ச சக்தி கம்மியாக இருக்குது. அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம கொடுத்து நம்மளுக்கு அதில் உண்டாகிற கழிவுகளை வெளியில் கொண்டு போகிறது தான் சக்கரங்களுடைய வேலை. சுரேகா கோத்தாரி இவங்க கோத்தாரி தொழில் குழுமத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் ஆவிகளோட பேச முடியும், முன்ஜென்மத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில செஞ்சு காட்டியிருக்காங்க. இவங்களும் நம்ம உடம்புல இருக்கிற இன்விசிபிள் சக்ராஸை பத்தி விளக்கி இருக்காங்க. இப்போ நம்ம சக்ராஸ்ன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சக்ராஸ்க்கும் இப்போ நம்ம தாட்ஸ்க்கும் என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குது? சக்ராஸ் நம்ம சட்டில் பாடியில் ஒரு எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கும். 7 மேஜர் எனர்ஜி சென்டர்ஸ். க்ரௌன், அப்புறம் இது பிட்வீன் த ஐப்ரோஸ், அதுக்கு ஆக்னா சக்கர சொல்லுவாங்க. அப்புறம் த்ரோட் சக்கர, அப்புறம் ஹார்ட் சக்கர, அப்புறம் ரிப் கேஜ் கிட்ட சோலார் பிளெக்ஸஸ் வரும், மணிப்பூர் சக்கர சொல்லுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் சேக்ரல் சக்கர அண்ட் லாஸ்ட் டேல் போன் கிட்ட ரூட் சக்கர. இது 7 மேஜர் எனர்ஜி சென்டர்ஸ். அந்த யூனிவர்ஸ்லேருந்து என்ன எனர்ஜி எக்ஸ்ட்ரா இருக்கு அதை நம்மளுக்கு அவங்க ஹார்னஸ் பண்ணுவாங்க. இப்போது அந்த 7 சக்கரஸ் கூட க்ளீன் தான் வைக்கணும். அதில் பிளாக்கேஜ் ஆயிடுச்சுனாக்கா எனர்ஜி வராது நம்மளுக்கு. வி ஆர் சோல்ஸ் கனெக்டட் வித் த டிவைன். டிவைன் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நம்மக்கிட்ட சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பட் நம்மளுக்கு தெரியாது. வி திங்க் வி ஆர் வெரி நார்மல், அப்நார்மல், வெரி லிமிட்டட் இண்டிவிஜுவல்ஸ். நம்ம லிமிட்டட் இல்லை, நம்ம ரொம்ப அன்லிமிட்டெட். ஆக்சுவலி our soul is unlimited, eternal. சக்ராஸ் பிளாக் ஆகிறது தான் நோய் வர காரணம்னு இவங்க சொல்றாங்க. அதனால நமக்கு நாமே சக்ரா கிளென்சிங் செய்யணும்னு, அதாவது உடல் சக்கரங்களை சுத்தப்படுத்தணும்னு சொல்றாங்க சுரேகா கோத்தாரி. அந்த வகையில ஒரு மனித உடல்ல நிறைய சக்கரங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல முக்கியமானவை 7 ஆதார சக்கரங்கள். இவை சரியா இயங்குனா பல அற்புத ஆற்றல்கள் கிடைக்குங்கிறது தான் சித்தர்களோட கண்டுபிடிப்பு. அதை அடையறதுக்கு தான் பலரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குண்டலினி யோகத்தை எப்படி முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக 200 வருடங்களுக்கு முன்னாடியே பொன்மலை பரதேசி சுவாமிகள் இந்த மடத்தை உருவாக்கி அதன் மூலமா விரிவாக சொல்லியிருக்காரு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு அறையை அமைச்சு அந்த அறைக்குள்ள முறைப்படி தியானம் பண்ணால் குண்டலினி யோகத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலயமா அஷ்டமா சக்திகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய சுவர்களில் அஷ்டமா சித்திகள் சம்பந்தமாகவும் குண்டலினி யோகத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற முறையையும் விரிவாக வரைபடம் மூலியமாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மூலாதார பகுதியிலேருந்து ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடந்து இந்த பூர்வ மத்திக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அதிசய சக்திகள் அனைத்தும் கிட்டும். அஷ்டமா சித்துக்கள், தூர திருஷ்டி, திரிகால ஞானம், அடுத்து என்ன நடக்க போதுங்கிற அறிகிற ஆற்றல், இந்த பஞ்சபூதங்களை ஏவல் கொள்வது, எதை சொன்னோம்னாலும் அது நடக்கும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருச்சி மார்க்கெட் பகுதியில இருக்கேன். இங்க தையல்காரர் தெருவுல பொன்மலை பரதேசி சுவாமிகளோட மடத்துல இருக்கேன். மனித உடல இருக்கிற சக்ராஸை ஆக்டிவேட் செய்ய இங்க ஒரு வித்தியாசமான வடிவமைப்பை உருவாக்கி இருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை உருவாக்குன ஒரு பேரு பொன்மலை பரதேசி சுவாமிகள். அஷ்டமா சித்துக்களை அடையறதுக்காகத்தான் இப்படி ஒரு கட்டிடத்தை பொன்மலை பரதேசி சுவாமிகள் உருவாக்கி இருக்காங்க. இது ஒவ்வொரு சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், மகான்கள் எல்லாருமே அந்த மிகப்பெரிய மாஸ் அப்படி அது பிரம்மாண்ட சக்தியை பெறுவதற்கான உயரிய யோகம், தலைமை யோகம் அப்படின்னா இது குண்டலினி யோகம் தான். இது யோகங்களுக்கெல்லாம் அரசன் குண்டலினி யோகம். மூலாதார பகுதியிலேருந்து ஒவ்வொரு ஆதாரங்களையும் கடந்து நம்ம ஆக்கினை தலம், ஆக்கினைங்கிறது நம்ம சுழுமுனை தலம், இந்த பூர்வ மத்திக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கும் அதிசய சக்திகள் அனைத்தும் கிட்டும். அஷ்டமா சித்துக்கள், தூர திருஷ்டி, திரிகால ஞானம், அடுத்து என்ன நடக்க போதுங்கிற அறிகிற ஆற்றல், இந்த பஞ்சபூதங்களை ஏவல் கொள்வது, எதை சொன்னோம்னாலும் அது நடக்கும். அந்த எல்லா சக்தியும் சித்தர்கள் இப்போ செஞ்சாங்கிறோம்ல, நம்ம அதிசயமா நீர் மேல் நடந்தாங்க, நெருப்புல போனாங்க, ஆகாயத்துல பறந்தாங்க அப்படிங்கிறோம்.
இந்த எல்லா சக்திகளும் நமக்கும் கிட்டும். இதுக்கான ஆதார யோகம் அப்படின்னா இது குண்டலினி யோகம் தான். இந்த பொன்மலை பரதேசி சுவாமிகள் இந்த கட்டிடத்தை நம்மோட மனித உடல்ல இருக்கிற 6 சக்கரங்களை இயக்க தேவையான முறைப்படி இதை உருவாக்கி இருக்காரு. குண்டலினி யோகம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள 6 ஆதார சக்கரங்களை குறிக்கக்கூடியதுங்க. அது வந்து ஒவ்வொரு ஆதார சக்கரங்களுக்கும் 2 வருஷம் பயிற்சி பண்ணணுங்கிறது தான் சித்தர் வழி குண்டலினி யோக முறை. அப்போ ஒவ்வொரு ஆதார சக்கரங்களுக்கும் ஒரு தியானம் இருக்குது, தியான முறை இருக்குது, அதுக்கு முத்திரை இருக்குது, அதுக்கான பிரத்யேக மந்திரங்கள் இருக்குது, அதுக்குன்னு பிரத்யேக சுவாச முறை பயிற்சியும் இருக்குது. இந்த 3 ஒருங்கிணைத்தால் தான் உண்மையான குண்டலினி யோகங்கிறது வெளிப்படையும். அப்போ இந்த ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒரு தலங்களை இடத்த வடிச்சிருக்காங்க. இங்கே மூலாதாரங்கிறது இந்த பூமி தளத்துக்கு கீழே ஒரு பாதாள அறை மாதிரி வடித்து அதில் மூலாதாரம் கணபதியை வடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து நம்ம மூலாதாரத்துக்கு உண்டான முத்திரையை பிடிச்சி அதுக்குண்டான மந்திரங்களை சொல்லி அதுக்குண்டான அந்த சுவாச பயிற்சி பண்ணுறப்ப மூலாதார நிலை வந்து சுத்தமடைஞ்சு அந்த விழிப்படையும். முதல் சக்கரம் கட்டிடத்தோட பாதாள அறையில இருக்கு. ஒவ்வொரு சக்கரத்தை இயக்கவும் தனித்தனி முத்திரை, மந்திரம், மூச்சு பயிற்சி இருக்கு. அப்படி இந்த மூலாதார சக்கரத்துக்குரிய முத்திரையோட ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை உச்சரிச்சு தியானத்துல இருந்தபடி மூச்சு பயிற்சி செஞ்சா மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்றாங்க. அதை எனக்கு சித்த மருத்துவரான நாகராஜ் செஞ்சு காட்டினாரு. இது மூலாதாரம் பகுதியை தியானம் செய்யக்கூடிய அறைங்க, பிரத்யேக நிலவரை. இது இந்த நிலவரையில் இங்கே உட்காந்து அமர்ந்துட்டு இது சாவாசனம் சொல்லிட்டு சும்மா சாதாரண வலது காலத்துக்கு இடது காலில் போட்டுட்டு முத்திரை வந்து இந்த முத்திரையை பிடிச்சி இந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும். துப்புளுக்கு நேராக கீழே வச்சுட்டு வலது கையை ஆமாம், இடது கையை தான் வலது கையில் பிடிக்கணும். ஆமாம், வலது கையில் பிடிச்சி இந்த விரல் நீட்டிக்கிட்டு தான் இருக்கணும். இதை பிடிச்சி நம்ம இப்படி வச்சு நிமிந்துக்கணும். எப்பவுமே நம்ம குண்டலினி யோக பயிற்சி ஒவ்வொன்றும் பண்ணுறப்பையும் முதுகுத்தண்டு நேராக நிமிந்து தான் இருக்கணும். இப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு இதுக்கான மந்திரம் என்னன்னா, இதுக்குன்னு பிரத்யேக மந்திரம் தான். ஏன்னா இது மூலாதாரம் வந்து கணபதிக்கு உண்டான மந்திரம், இடம் பிரத்யேக இடம். அப்போ இதுக்கு உண்டான மந்திரமே இதுக்கு வந்து ஓம். இது அகரம் உகரம் மகரம் என்ற 3 சொற்களை இணைக்கக்கூடிய ஓம். அப்போ ஓம் ஓம். இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற மூலாதார சக்கரத்துக்கான இடம். அதனால இங்க பூமியில ஒரு முக்கோண வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்க இருந்து அடுத்தடுத்த தளத்துக்கு ஒரே நேர்கோட்டில் ஒரு துளை தொடர்ந்து வருது. அடுத்து தரை தளத்துல சுவாதிஷ்டானா சக்கரத்தை இயக்கிறதுக்கான இடம் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் இதுக்குன்னு பிரத்யேகமான தியானம், முத்திரை, மந்திரம் இருக்குன்னு இந்த மடத்தோட நிர்வாகி நமச்சிவாயம் விளக்குனாரு. அதை எனக்கு செஞ்சு காட்டினாரு நாகராஜ். இந்த சக்கரங்களுக்கான அறைகள்ல பழங்கால முறைப்படி விதவிதமான கடவுள் உருவங்களை சுவத்துல சித்திரமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. தியான முறைகள், அதற்கான சின்னங்கள், முனிவர்கள், இப்படி எல்லாரோட உருவங்களும் இங்க வரையப்பட்டிருக்கு. இது எல்லாம் தியானம் தெரிஞ்சவங்களுக்கு பொன்மலை பரதேசி சுவாமிகள் சொல்லிட்டு போயிருக்கிற ஏதோ சூட்சம குறியீடு மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்படி 6 சக்கரங்களையும் எனக்கு நேர்ல காட்டி அதுக்கான மந்திரங்களையும் முத்திரைகளையும் சொல்லி கொடுத்தாரு நாகராஜ். நானும் இந்த பயிற்சிகளை செஞ்சு பார்த்தேன். மனசு அமைதியாகிறத உணர முடிஞ்சுது. பூர்வ மத்திக்கு வந்த பிறகு இது சகசிராரத்தை ஓப்பன் பண்ணி மேலே ஆஸ்ட்ரோ டிராவல், நம்ம விண்வெளி பயணம் செய்யக்கூடிய ஒரு கார்டு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருச்சியில இருக்கேன். இங்க மார்க்கெட் பகுதியில இருக்கிற தையல்காரர் தெருவுல பொன்மலை பரதேசி சுவாமிகள் மடம் இருக்கு. இங்கதான் நம்ம சூட்சம உடம்புல இருக்கிற சக்ராஸ் மாதிரியான வடிவத்துல இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டிருக்கு. 6 சக்கரங்களும் நம்ம உடம்புல எப்படி அமைஞ்சிருக்கோ அதே வடிவத்துல இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 6 அறைகளையும் ஒரு துளை ஒரே நேர்கோட்டில் இணைக்கிறதையும் நான் பார்த்தேன். கடைசியா இந்த துளை ஒரு கம்பி வழியா மாடியில வானத்தை நோக்கி ஒரு ஆண்டனா மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும்படியான ஏற்பாடு எதுன்னு எனக்கு விளக்குனாங்க. இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? இது இது ஆமாம், ஆக்கினை தலம். ஆக்கினை தலம்ங்கிறது நம்ம பூர்வ மத்தியை குறிக்கக்கூடிய ஆக்கினை தலம்.
இதான் 3வது கண் இருக்கிற இடமெல்லாம் இதுதான். இங்கே தியானம் பண்ணுவாங்க. இங்கே தான் தியானம். இது ஆக்கினை தளத்தை உட்காந்து தவம் பண்ணுறப்ப இது ஆக்கினை தளம் ஓப்பன் ஆகும். இது என்னென்னா இது ஸ்பைனல் கார்டை குறிக்கக்கூடியது. இந்த அமைப்பு எதுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த புருவ மத்திக்கு நேர் பின்னாடி இது ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டில் தான் வந்து 6 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை. அதுக்கு மேலே சகசிராரம். இந்த 6 புருவ மத்திய பகுதி, அதாவது ஆக்கினையை குறிக்கக்கூடிய தளம் இங்கே தான் இருக்கு. இது ஸ்பைனல் கார்டு. அது நம்ம அந்த பவர் வரக்கூடிய பகுதி. இது நம்ம கீழே இருந்து ஒவ்வொரு ஹோல் காட்டினாங்களா, ஐயா காட்டினாங்களா, அதோட இதோட ஹோலோட டூம் தான் இது. இதில் தான் அந்த பவர் ரிசீவ் ஆகி மேலே வரும். இப்போ இந்த ஹோல் வந்து மேலே வரைக்கும் போயிடும், மேலே ரிசீவ் பண்ணும். அது எப்படின்னா இந்த இது வந்து கீழே இருந்து ஏறி நம்ம புருவ மத்திக்கு வந்த பிறகு இது சகசிராரத்தை ஓப்பன் பண்ணி மேலே ஆஸ்ட்ரோ டிராவல், நம்ம விண்வெளி பயணம் செய்யக்கூடிய ஒரு கார்டு இது. இப்போ அந்த தலைப்பகுதி தான் இப்போ மேலே சொன்ன இடம். ஆமாங்க, இது சகசிரார தலைப்பகுதி. இப்போ தலையோட உச்சி பகுதி இது. அந்த மேலே இருக்கிற இதுவும் கீழே இருக்கிறது என்னன்னா நம்ம தலையோட ஆக்கினை பகுதி. இந்த உள்ள இருக்கிற கலசம் இருக்கிறது 3வது கண் திறக்கக்கூடிய இது கலச பகுதி. இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்காகத்தான் எல்லாருக்கும் புரிய ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உருவாக்கி இருக்கோம். இத பாருங்க. இப்படித்தான் மனித உடல்ல கண்ணுக்கு தெரியாத சக்கரங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கட்டிடத்தை உருவாக்கி இருக்காரு பொன்மலை பரதேசி சுவாமிகள். இந்த மடத்தை உருவாக்கிய பொன்மலை பரதேசி சுவாமிகள் இந்த அறையில் தான் தங்கியிருந்திருக்காரு. அவர் பயன்படுத்தின நாற்காலி, காலனி, சங்கு இப்படி எல்லாத்தையுமே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அவர் பயன்படுத்தின ஆடையை அடிப்படையாக வச்சு தான் அவரோட உருவத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க. அவர் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. நம்ம 6 சக்கரம், அதாவது குண்டலினி யோகத்துக்கு உண்டான 6 சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து இந்த படம் வரைஞ்சி இங்கே வச்சுருக்காங்க. பொன்மலை பரதேசி சுவாமிகள் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் இந்த மடத்துல இன்னமும் பாதுகாப்பா வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு வராங்க. அவரோட உருவப்படம் கூட ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. தியானத்துல இருக்கிற நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல நகைகள் போன்ற ஒரு வித்தியாசமான உடைய இவர் தன்னுடைய உடம்புல மாட்டி இருக்கிற மாதிரி ஒரு படம் வரையப்பட்டிருந்தது. இதுவரை இவரோட படமும் இந்த கட்டிடமும் வெளி உலகத்துக்கு காட்டாம ரகசியமாவே இருந்துட்டு இருக்கு. இப்பதான் முதல் முறையா நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் இந்த கட்டிடத்துக்குள்ள பார்க்க அனுமதி கிடைச்சிருக்கு. இவரோட படமும் இந்த நிகழ்ச்சி மூலமா தான் வெளி உலகத்துக்கு காட்டப்படுது. பொன்மலை பரதேசி சுவாமிகள் இப்படி ஒரு கட்டிடத்தை உருவாக்கிட்டு பொதிகை மலையில போய் சமாதி ஆயிருக்காரு. அங்க இருந்து அவரோட உடலை எடுத்துட்டு வந்து இங்க திருச்சியில காவிரி ஆத்துக்கு பக்கத்துல ஜீவ சமாதியா வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவரோட குரு பூஜை திருச்சியில நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பொருத்தமா அவரோட குரு பூஜை நடக்கிற நாள்லயே அவரோட மகத்தான கண்டுபிடிப்பான இந்த தியான மடத்தையும் அவரோட படத்தையும் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இது எதுவுமே நாம பிளான் பண்ணாம நடந்த விஷயங்கள் அப்படிங்கறதால இது இப்படி அமைஞ்சது கூட ஒரு அமானுஷ்யமா எனக்கு தோணுது. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இறந்து போன தன்னோட அப்பா ஆத்மா மூலமா ஜோதிடம் சொல்றாரு. நடிகனாவேன் என ஆவிகள் ஆரூடம் சொன்னது. ஒரே சொன்னார், நான் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைலமா வந்திருக்கு, இப்போ இந்த மாதிரி கலைத்துறையில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, கண்ணா மூடிக்கிட்டு தைரியமா செய்யுங்க. சீரியல் நடிகரின் அதிரடி ஸ்டேட்மெண்ட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.